வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட இருப்பதாக தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அறிவிப்பு ஒன்றை சற்று நேரத்திற்கு முன்னர் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பால் கனகராஜ். இப்போ வழக்கறிஞர்களுக்கான சட்ட திருத்தம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி திரு எஸ்.கே. கவுல் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து திரு பால் கனகராஜ்? நிச்சயமாக இந்த தலைமை நீதி அரசினுடைய முடிவு நல்ல முடிவு. அதை அவர் ஏற்கனவே இன்னும் காலதாமதமாக எடுத்திருக்கிறார். இன்னும் சற்று முன்னதாகவே எடுத்திருக்கலாம். இந்த கேப்டன் அபயன்ஸ் என்ற வார்த்தை தான் எல்லா வழக்கறிஞர்களும் கேட்டது. அதை இப்போதுதான் அவர் செய்திருக்கிறார். நீதிமன்ற புறக்கணிப்பை அவர்கள் நடத்தாமல் இருந்திருக்க முடியும். இந்த வார்த்தையை அவர் முதலிலே சொல்லியிருந்தால் எது எப்படி இருந்தாலும் இந்த தலைமை நீதி அரசினுடைய இந்த உத்தரவு என்பது எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவை இது கொண்டு வந்து விடும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு பால் கனகராஜ், இப்போ வழக்கறிஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பின் காரணமா வழக்கறிஞர்களுடைய போராட்டம் வாபஸ் பெறக்கூடிய நிலை இருக்கிறதா? இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் வெற்றி தான் பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அதனால அந்த போராட்டத்தை இப்ப தலைமையேற்று நடத்துகின்ற எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் அறிவழகன் அவர்கள் இது குறித்து மற்ற தொலைக்காட்சியில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். நாளை பொதுக்குழுவை கூட்டி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக அந்த போராட்டத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு முடிவை அறிவிப்பார் என்ற எல்லா வழக்கிலும் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பால் கனகராஜ், இப்போ புதிய விதிமுறைகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? இல்ல, நான் தான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, என்னை பொறுத்தவரை நீதிமன்ற புறக்கணிப்பின்றி போராடினால் தலைமை தாங்குவேன் என்று சொல்லியிருந்தேன். அதே போல நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவித்து ஒரு போராட்டத்தை நான் நடத்த முன்வர மாட்டேன் சொன்ன அடிப்படையிலே மற்ற வழக்கறிஞர்கள் அந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த போராட்டத்தினுடைய முடிவை அவர்கள் தான் அறிவிக்க முடியும்.